ஹே गाइस அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலான அன்பாக்சிங் வீடியோட தான் வந்திருக்கேன். அதாவது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெஸ்ட் அன்பாக்சிங் கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஐஃபோன் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஐஃபோன் 12 ப்ரோ ரிலீஸ் ஆகி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அந்த மொபைலில் தான் வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. வாங்க அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மொபைல் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட வெயிட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 189 கிராம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் இருக்கனால உங்களுக்கு வந்து மொபைல் வந்து ரொம்பவே சேஃப்டியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா HDR10 வரை சப்போர்ட் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மொபைல் வந்து எடுத்து ஓரம் வச்சுட்டு பாக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்றது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மொபைல் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. நான் கையில் பிடிச்சோன்னே ரொம்பவே ப்ரீமியமாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம பாக்ஸ்குள்ளே பார்த்துடலாம். பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து டாப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது இந்த மொபைலுக்கு. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து மொபைலை வந்து பிரித்து பார்த்துருவோம். ஒரு முறை வந்து பூட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்து மொபைல் பூட் ஆகுதுன்னு. இப்போது நம்ம மேலே இருக்க அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ரொம்பவே வேறு லெவலில் இருக்குது. டிஸ்பிளே பார்க்கும்போது மேலே அவங்க என்ன கோட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்காக உங்களுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து மொபைல் தெரியாமல் கை தவறி கீழே விழுந்தாலுமே ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோகோ பார்க்கவே செமையாக இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 கேமரா வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. 3 கேமராவுமே பார்த்திங்கன்னா 12 மெகா பிக்சலுக்கான கேமரா தான். அதாவது ஒரு கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிள் கேமராவும், அடுத்த 12 மெகா பிக்சல் கேமரா பார்த்திங்கன்னா டெலிஃபோட்டோ கேமரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. ஸோ 3 கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் 4K ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். வித் 24, 30 அண்ட் 60 FPS வரை உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு வந்து 12 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 4K ரெக்கார்டிங் கூட பண்ணிக்கலாம். வித் 24, 30 அண்ட் 60 ஃப்ரேம்ஸ் வரை உங்களால் பண்ணிக்க முடியும். எனக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் இதில் இருக்கக்கூடிய பேக் சைட் பேனல் தான். பேக் சைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வேறு லெவலில் அட்ராக்டிவாக இருக்குது. அது இல்லாமல் ரொம்பவே ப்ரீமியம் டச்சாக இருக்குது. இந்த மொபைலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் வந்து இல்லை. ஸோ தட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ஜிங் போர்ட்லேயே வந்து தான் உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களோட ஹெட்செட்லாம். இப்போ வந்து நம்ம பூட் பண்ணி பார்ப்போம். பூட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நிறைய எல்லா வித லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு வந்து ஹலோன்னு வந்து வருது. ஸோ பூட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூ யூனிட் மொபைல்னால் என்னால் வந்து இதை லாகின் பண்ணிலாம் பார்க்க முடியல. ஏன்னா இது நமக்கு வந்து ஆப்பிள் ஐடிலாம் தேவைப்படுது லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து இந்த வீடியோவில் பூட் மட்டும் தான் பண்ணியிருப்போம். பூட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மொபைலை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ என்னை பொறுத்தவரை கையில் நான் எடுக்கும் போதே ரொம்பவே ப்ரீமியமாக இருந்துச்சு எனக்கு மொபைல் பொறுத்தவரை. பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்கிட்ட வந்திருக்கக்கூடிய யூனிட் பார்த்திங்கன்னா 256 GB வேரியன்ட் தான் என்கிட்ட இருக்குது.
ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1,29,000 கிட்ட இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கேற்ற ஒர்த்தா இந்த மொபைல்ன்றது எனக்கு தெரியல கரெக்டாக. ஏன்னா நான் இதை யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குதுனால. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஷார்ட் வீடியோ தான் இருக்கும். ஏன்னா நான் ஒன்லி வந்து iPhone 12 அன்பாக்சிங் தான் பண்ணியிருந்தேன். அதாவது இது பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூ யூனிட் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து எந்த ஆப்பிள் ஐடி கொடுத்தும் பார்த்திங்கன்னா டிவைஸில் லாகின் பண்ண முடியல. ஒன்லி பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி அதை பூட் மட்டும் தான் பண்ணியிருப்பேன். அதோட பில் குவாலிட்டி இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் நான் பேசியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். MRV எலக்ட்ரானிக்ஸோட லிங்க் வந்து கீழே தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஏசி, டிவி, உங்கள் வீட்டுக்கு டிவி வாங்கணும், மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்டு, iOS எல்லா மொபைல்ஸுமே பார்த்திங்கன்னா நார்மல் MRP காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த காஸ்ட்டை விட ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்குறாங்க. வித் ஒரிஜினல் ப்ராடக்ட் அவங்க கொடுக்குறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரிஜினல் ப்ராடக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாரண்ட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ போய் அந்த லிங்க்கு கீழே கொடுத்துருக்க லிங்க் அந்த வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. அந்த வீடியோ தான் புதுசாக போட்டுனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். மேலும் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.